பைத்தானில் இருக்க ஒரு ப்ரோக்ராம் தான், அதுவும் லாஸ்ட் ப்ரோக்ராம் மாதிரி தான். அங்கே எப்படி எல்லா ஃபைல்ஸையும் ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். இங்கே வந்து ரீட் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரம் அ டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் டிஸ்பிளே இது. எல்லா ஃபைல்ஸையும் ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணு. நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபைல் தான் இருக்குது, ஸோ அதே இன்னொரு வாட்டி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் போட போகிறோம். அதே மாதிரி தான் f = open myfile.txt, இதான் நம்மளோட ஃபோல்டரோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைலோ ஏதோ ஒன்று, ஓகேவா? இதில் இருக்கிற கண்டென்ட்டை தான் ரீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ரீட். இப்போது இதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதனால் சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு இதை ஃபைல் கண்டென்ட்ஸ் ஆர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அதில் போட்ட மாதிரி இதை ஃபைல் கண்டென்ட்ஸ் ஆர்னு போட்டதுக்கப்புறம் string = f.read, ஸ்ட்ரிங்குன்ற ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே இப்போ நான் என்ன கேரக்டர் போட போகிறேன்னா f. இந்த எஃப்க்குள்ளே இருக்க இந்த myfile.txt இருக்க கண்டென்ட்டை ரீட் பண்ணி எடுத்துரும். இந்த ஃபைல்குள்ளே இருக்க கண்டென்ட்டை ரீட் பண்ணி எடுத்து அதை வந்து அந்த ஸ்ட்ரிங்கு strன்ற ஒரு வேரியபிளில் அதை வந்து காப்பி பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம இதை பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம இந்த ஃபைல்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபைல்குள்ளே என்ன இருக்குது, திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஃபைல். இது வந்து அது ரீட் பண்ணி str காமிச்சது, நம்ம strரை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிருச்சு திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபைல்னு. இப்போ நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை ரீட் பண்ணி அதை strன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம், தென் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். முன்னாடி ஃபங்க்ஷனில் இந்த பிரிண்ட் இந்த ஒரு லைன் மட்டும் இருந்திருக்காது, இப்போ அந்த ஒரு லைன் மட்டும் இங்கே இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தென் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் f.close பண்ணிட்டா முடிஞ்சுது.